வைபவ் சூரியவம்சி இந்தியன் மச்சில கிரிக்கெட்ல இருக்கிற யுனிவர்சல் பாஸ் கிறிஸ் கெயில் என்ற மாதிரி இனிமேல் கிரிக்கெட்ல யுனிவர்சல் பேபி பாஸ் வந்து நான் தான்ன்றத இந்தியன் மச்சில வந்து உறுதிப்படுத்தியிருக்கேன். சில பேர் நினைக்கலாம் அவன் அடிச்சதை விட நீங்க கொடுக்குற பில்டப் தாண்டா அதுக்கு மேலால இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்கறதுக்கான எல்லா தகுதியுமே வந்து வைபவ் சூரியவம்சிட்டே இருக்கு. ஸ்ரீலங்கால நடக்கிற ட்ரை நேஷன் சீரீஸ்ல இந்தியன் மச்சை விட அதுக்கு முதல் நடந்த மச்சில எதிலேயுமே வந்து வைபவ் சூரியவம்சி 50 ரன்ஸ் கூடி அடிக்கல. இதனால பெரிய பெரிய கிரிக்கெட் விமர்சகர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்கடா, வைபவ் சூரியவம்சி ஒரு ஐபிஎல் கிட், அவரால் ஐபிஎல் மட்டும்தான் அடிக்கலும், வேற எந்த நாட்டிலையும் அடிக்க மாட்டார், அதே மாதிரி வேற எந்த பிச்சிலையும் அடிக்க மாட்டார். ஐபிஎல் அவங்க நடத்துறதாலையும் அவங்க அந்த பிளட் பிச்சில மட்டும்தான் அவரால் அப்படி அடிக்க முடியும். இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் ஒவ்வொண்டா பிக் பண்ணி அதுக்கு பதில் சொல்லிக் கொண்டு இல்ல, அதுக்கு பதிலாக இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளிய ஒரே மச்சில ஒரே இன்னிங்ஸ் வந்து வச்சிருக்கிறார் வைபவ் சூரியவம்சி. அதுதான் இன்றைக்கு நடந்த எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ட்ரை நேஷன் சீரிஸினுடைய ஃபைனல் மேட்ச். இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்ச இந்தியாவுக்காக ஓபனிங் செஞ்சது வைபவ் சூரியவம்சி. இவர் இந்த மேட்ச்ல வந்து புது வேர்ல்ட் ரெக்கார்டையும் வந்து வச்சிருக்கார். அது என்னன்னா லிஸ்ட் கிரிக்கெட்ல அதிவேகமா அரை சதம் அடிச்சன்ற பெருமை. 11 பால்ல 50 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் வைபவ் சூரியவம்சி. இந்த மேட்ச்ல 29 பால் விளையாடி 94 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். இதுல 10 4ம் 8 6ம் வந்து அடிச்சு விளையாசி இருந்தார். இந்த மேட்ச்ல இவர் 324 ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாடி இருந்தார். இப்படி இந்த முக்கியமான மேட்ச்ல எப்படி சின்ன பிள்ளைகள் பயமறியாது விளையாடுமோ அதே மாதிரி எந்தவித பிரஷரும் இல்லாம அடிச்சு ஆடி இருக்க. இந்த டைம்ல நீங்க நினைக்கலாம் இவருக்கு சார்பா கதைக்கிற மாதிரியோ அல்லது இந்தியா டீமுக்கு சார்பா கதைக்கிற மாதிரியோ இல்ல. இப்படி ஒரு படியன் 15 வயசுல இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்ய நாங்க வந்து வேற நாடு வேற டீமுக்கு சப்போர்ட் பண்றது இல்லாம எல்லாருமே வந்து இவரை கொண்டாடணும். இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் 16 வயசுல தன்னுடைய முதலாவது டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடி இருந்தார். அவர் விளையாடின முதல் மேட்சை எந்த வயசுல இருக்கிறாங்களும் சரி பெரும்பாலான வந்து பாத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மேட்சை பார்த்த எல்லாருக்குமே வந்து இப்ப பெரிய வயசா இருக்கும். இப்படி இருக்க சில யூடியூப் வீடியோஸ்ல பாக்குறதும் அதோட சிலர் சொல்லியும் தான் அதை பற்றி கேள்விப்படுறோம். ஆனா நாங்க இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல இப்படி ஒரு 15 வயசு படியா இவ்வளவு சாதனைகளை செய்ய நாங்க கண்டிப்பா இவரை வந்து எல்லாருமே பாராட்டணும். இதுக்கான காரணம் என்னன்னா, அந்த டீம் இந்த டீம் இந்த நாடு அந்த நாடு எல்லாத்தையுமே தாண்டி இது ஒரு கிரிக்கெட் கேம்ல எதிரணியா இருந்தாலும் சரி எங்கட டீமா இருந்தாலும் சரி நல்லா விளையாடுற பிளேயரை வந்து பாராட்ட வேண்டியது உண்மையாவே கிரிக்கெட்டை நேசிக்கிற ஒருத்தனுடைய சிறந்த குணங்கள்ல உண்டு. சச்சின் டெண்டுல்கரை பார்த்து எத்தனை பேர் இன்ஸ்பயர் ஆகி கிரிக்கெட்டுக்கு வந்திருப்பாங்க. ஒரு இன்டர்வியூல குமார் சங்கக்காரா கூட சொல்லியிருப்பார், தான் வந்து சின்ன வயசுல சச்சினை பார்த்து தான் வளர்ந்தாண்டு. இப்படி இருக்க வைபவ் சூரியவம்சி சின்ன வயசுல இவ்வளவு சாதிக்கிறத பார்க்க இவரை பார்த்து எத்தனையோ நாடுகள்ல வந்து இன்னும் சின்ன சின்ன படியங்கள் வந்து உருவாகாங்க. இந்தியா இலங்கை இங்கிலாந்து எல்லா நாட்டிலுமே இது உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. இதனால எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் இது வந்து எங்களுக்கு பிடிச்ச டீம் இது வந்து எங்களுக்கு பிடிக்காத டீம் ஒரு நல்லா விளையாடுற பிளேயரை வந்து புறந்தல்லாம அவரை வந்து உண்மையிலேயே எல்லாரும் பாராட்டுவோம்.